Hello friends, welcome back to our two videos. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தா சூப்பரான ஒரு மெக்கானிக்கல் கீபோர்டு அன்பாக்ஸ் பண்ண போறோம். Cosmic Bytes Gk-30 Black Eye Pro அதுக்கு அப்புறம் வந்து மெக்கானிக்கல் கேமிங் கீபோர்டு. சோ இத தான் வந்து பார்த்தா அன்பாக்ஸ் பண்ண போறோம். அதுக்கு அப்புறம் நான் இத ஏன் வாங்குனேன், அதுக்கு அப்புறம் இதுல முக்கியமான ஃபீச்சர்ல என்ன, இதோட பிரைஸ் எவ்வளவு, அதுக்கு அப்புறம் என்னென்ன இம்பார்ட்டன்ட். சோ எல்லா வீடியோல வந்து பார்க்கலாம். சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழ இருக்க பெல் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் வந்து காட்டும். அதுல ஆல் னு செலக்ட் பண்ணா நம்ம போற நோட்டிஃபிகேஷன் இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா அந்த கீபோர்டு அன்பாக்சிங் வந்து பார்த்துடலாம். அன்பாக்சிங் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்து இந்த வீடியோஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சிட முடியாது. ஸோ இது நார்மலான கீபோர்டாக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம். பட் நான் நார்மலான கீபோர்டு கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் கீபோர்டு. நார்மலான கீபோர்டில் இருக்கிற ஃபீச்சர் விட இந்த மெக்கானிக்கல் கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. RGB கஸ்டமைசேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த ப்ரௌன் சுவிச்சஸ், பிளாக் சுவிச்சஸ், அதுக்கப்புறம் வந்து மெக்கானிக்கல் சவுண்டு. ஸோ இவ்வளோ இருக்குது. நம்ம இப்படி சாதாரண விட்டுற முடியுமா? ஸோ ஃபுல்லாக வந்து இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் வந்து அன்பாக்சிங் வந்து பார்க்கலாம். ஓகே, நம்ம இந்த ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வாங்கியிருந்தோம். நமக்கு ஒரு பெரிய பாக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஸ்மிக் பைட் Gk-30 வந்து இருந்துச்சு. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு வந்து அன்பாக்சிங் பார்க்கலாம். ஸோ நம்ம பாக்ஸ் இதுதான். மேலே வந்து பார்த்தீங்கன்னா Black Eye Pro வித் சாஃப்ட்வேர் சப்போர்ட் அண்ட் ப்ரோ RGB கீன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுவிட்ச். நான் ப்ரௌன் சுவிட்ச், ப்ளூ சுவிட்ச் நிறைய இருக்குது, அது அப்புறமே பார்ப்போம். கீபோர்ட் Gk-30. அதுக்கப்புறம் இந்த கீபோர்டில் வந்து என்ன மெயினான ஹைலைட்னு கொடுத்துருக்காங்க. ஃபுல் சைஸ் கீபோர்ட், ரிஸ்ட் ரெஸ்ட், டாக்டில் ரியாக்டிவ், மெக்கானிக்கல் கீஸ், அவுட் மெனு, ப்ரௌன் சுவிச்சஸ், எகனாமிக் டிசைஸ், MCU ஃபார்ம் T1, அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரோ கீ, RGB சாஃப்ட்வேர், மெட்டல் டாப், அதுக்கப்புறம் அட்ஜஸ்டபிள் லைட். ஸோ இதான் வந்து பார்த்தா மெயின் ஃபீச்சர் அப்படின்றாங்க. ஓகே, பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ், டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன், கீ சுவிச்சஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு MRP இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி முக்கியமான கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் வெளியே அவுட் சைடு இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்து பண்ண பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இருக்குன்னு பார்க்கலாம். அன்பாக்ஸ் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தா விஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கையை வந்து பார்த்தா கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நம்ம டைப் பண்ணுறதுக்கான இது கொடுத்துருக்காங்க. சரி, ரெண்டாவது நமக்கு வந்து பார்த்தா நம்மளோட கீபோர்ட் இருக்குது. அதுக்கு கீழே வந்து பார்த்தா நமக்கு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு சின்ன ஒரு பட்டன் ரிமூவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்மளால் வந்து பார்த்தா கீ வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ மெக்கானிக்கல் கீபோர்டில் நம்மளால் வந்து பார்த்தா இந்த பட்டன் வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி நமக்கு வந்து பார்த்தா பாக்ஸில் எதுவுமே இல்லை. ஸோ இவ்வளோ தான் வந்து அன்பாக்சிங் அப்படின்னு சொல்லலாம். அன்பாக்சிங் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ பில் குவாலிட்டி வந்து பார்க்கலாம். நம்ம இந்த கையில் எடுத்தோடனே நமக்கு வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் மெட்டல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக மெட்டல் கிடையாது, நம்ம ஃப்ரண்ட்டில் மட்டும் நமக்கு வந்து மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. கீழே இருக்கிற அந்த விஸ்ட்ரிஸ்ட் வந்து நம்ம பிளாஸ்டிக், தென் அதுக்கப்புறம் பிளாக்லேயே வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி நமக்கு இந்த இடத்துல மேலே மெட்டலாக இருக்குது. ஸோ பில் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா கீக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கோஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லெட்டஸ்ட் அதெல்லாம் போவாதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். பில் குவாலிட்டி பற்றி பேசிட்டு இருக்கு இதே டைமில் நம்ம கண்டிப்பாக வந்து ஒயர் பற்றி பேசியாகணும். ஸோ இவ்வளோ காசு போட்டு வாங்கியிருக்கோம். இது வந்து ஒயர்லெஸ் கீபோர்ட் கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒயர்ட் கீபோர்ட் தான். நமக்கு இது RGB லைட்லாம் இருக்குது. ஸோ ஒயர்லெஸ் கீபோர்டில் வந்து பண்ணால் RGB லைட்லாம் கொடுக்க முடியாது. அப்படியே கொடுத்தாலும் பேட்டரி டவுன் ஆயிரும். அதுக்காக தான் நமக்கு வந்து பண்ணால் கரண்ட்லேருந்து டேட்டா நம்ம சிஸ்டம்லேருந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த கேபிள் வந்து பண்ணால் பிரைடட் கேபிள். ஸோ நமக்கு வந்து இப்போ ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த USB போர்ட்டில் வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது நம்ம கோல்டு கலரில் பார்க்க தகன்னு மின்னுது. ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பில் குவாலிட்டி நமக்கு வந்து மெட்டல் வந்து மேலே டாப்பில் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் பேக்கில் நமக்கு இந்த கீழே விஸ்டெஸ்ட்டில் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேபிள் வந்து பிரைடட் கேபிள் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். டிசைன் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மிக் பைட்ஸ் எழுதியிருக்காங்க. அதுக்கு மேலேயும் கீழே ஒரு ஒயிட் லைன் மாதிரி இருக்குது. அந்த ஒயிட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா RGB லைன் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ வந்து பண்ணி சிஸ்டம் வந்து ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக RGB லைன் ஆகும். அப்போ நம்ம பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. நமக்கு மேலே இந்த இடத்துல வந்து பண்ண காஸ்மிக் பைட்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே அந்த ரோல் நமக்கு மேலே வந்தால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது பட்டன் கிடையாது. அது ஒன்றும் தெரிஞ்சுக்கலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1ASW கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கேப்ஸ் லாக் ஆனில் இருக்கா, நம்பர் லாக் ஆனில் இருக்கா, அந்த மாதிரி நம்ம பார்த்துக்க முடியும். ஓகே, நமக்கு லெஃப்ட்டில், ரைட்டில், அதுக்கப்புறம் மேலே 3 இடத்துலையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மிக் பைட்டோட பிராண்டிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நேரம் நம்ம வந்து பண்ண பில் குவாலிட்டி பார்த்துருந்தோம், டிசைன் பார்த்துருந்தோம். ஸோ அப்படியே நம்ம கீபோர்டுக்கு வரலாம். ஸோ இந்த கீபோர்டு வந்து பார்த்தா ஒரு நார்மல் கீபோர்டு வந்து கிடையாது. முதல்ல சொன்னால் மெக்கானிக்கல் கீபோர்டு தான். ஸோ மெக்கானிக்கல் கீபோர்டுக்கு நார்மல் கீபோர்டுக்கு என்ன வித்தியாசம்? ஸோ அந்த கீபோர்டு நமக்கு வந்து மெமரபிள் கீபோர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கீபோர்டு ஃபுல்லாக நமக்கு வந்து பார்த்தா ஒரு ஒயிட் கலரில் வந்துட்டு ஒரு லப்பர் சீட் மாதிரி இருக்கும். அது நம்ம ஒர்க் ஆகும். பட் இந்த மெக்கானிக் கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் கீ. ஸோ சிங்கிள் கீக்கு நமக்கு வந்து RGB கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும், லைட் எரியும். அப்புறம் நம்ம வாங்கின கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுவிச்சஸ். ஸோ ப்ரௌன் சுவிச்சஸ்னா என்ன? ஸோ இந்த மெக்கானிக்கல் கீபோர்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நிறைய சுவிச்சஸ் வந்து இருக்குது.
இருக்குது. அதில் மேக்ஸிமம் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி கேட்டால் நமக்கு வந்து ப்ளூ ஸ்விட்சஸ், ப்ரௌன் ஸ்விட்சஸ், அதுக்கப்புறம் ரெட் ஸ்விட்சஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ப்ளூ ஸ்விட்சஸ் வந்து பார்த்தா சவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி கேட்கும். ஜாஸ்தி இந்த மாதிரி. ஸோ இப்போ இது வந்து ப்ரௌன் ஸ்விட்சஸ். ஸோ இப்போ உங்களுக்கு சவுண்ட் வந்து கேட்கும். ஸோ இந்த மாதிரி வந்து போனால் ப்ரௌன் ஸ்விட்சஸில் இருக்கும். ஸோ இதை விட ப்ளூ ஸ்விட்சஸ் வந்து போனால் கொஞ்சம் சவுண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நம்ம ப்ரௌன் ஸ்விட்சஸ் வந்து போனால் இப்படி கேட்குதா, ப்ளூ ஸ்விட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கேட்கும். ஆனால் ரெட் ஸ்விட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இவ்வளோ வித்தியாசம். உங்களுக்கு சவுண்டு வந்து நல்லா ஹெவியாக வேணும் அப்படின்னா வந்து ப்ளூ ஸ்விட்ச் வாங்கிக்கோங்க. சவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வேணும், மீடியமாக இருக்கணும் அப்படின்னா ப்ரௌன் ஸ்விட்ச் கரெக்டாக இருக்கும். இல்லை ரெட் ஸ்விட்ச் வந்து இருக்குது. ரெட் ஸ்விட்ச் வந்து பண்ணால் கேமர்ஸ் அவங்களாம் சஜஸ்ட் பண்ணுறாங்க. அது நமக்கு அந்த டிலேயிங் வந்து ரொம்ப ரொம்ப பட்டன் ப்ரெஸ் பண்ணால் டிலேயிங் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சவுண்டு கூட லைட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சவுண்ட் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நமக்கு இந்த ப்ளூ ஸ்விட்ச், ப்ரௌன் ஸ்விட்ச், அப்புறம் ரெட் ஸ்விட்ச்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டில் மெயின் ஹைலைட்டான பாயிண்ட்னா தான் இந்த ஆர்ஜிபி. ஸோ கேமிங் கீபோர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்ஜிபி வந்து போனால் சூப்பராக வந்துருக்கு. ஸோ இது நம்ம வந்து போனால் மெக்கானிக்கல் கீபோர்ட். ஸோ நம்ம எல்லாமே சிங்கிள் கீ. ஸோ ஈச் கீக்கு நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஜிபி கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்து உங்கள் பிசியில் வந்து பார்த்தா கீபோர்ட் கனெக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் சைடில் காஸ்மிக் பைட்னு இருக்கும். ஸோ அங்கே மட்டும் நமக்கு வந்து லைட் எரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கீபோர்ட் ஃபுல்லாக லைட் எரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து பண்ண கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். உங்கள் கீபோர்டில் வந்து பார்த்தா ஃபங்க்ஷன் பட்டன் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீன் லாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தா எஃபெக்ட் வந்து மாற்றிக்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட 12 மோட் கிட்ட வந்துருக்கு. உங்களுக்கு வந்து எந்த ஸ்டைல் வந்து பிடிச்சோ நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ஒவ்வொரு டைம் உங்களுக்கு மாற்றணும்னா வந்துட்டு ஃபங்க்ஷன் பட்டன் கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் லாக் பட்டன் கிளிக் பண்ணால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஆர்ஜிபி மோட் வந்து மாறும். அதுக்கப்புறம் இந்த ஆர்ஜிபி மோடை வந்து பண்ண அந்த லைட்டிங் வந்து ஃபாஸ்ட்டாக வேணுமா கம்மியாக வேணுமா நம்ம மாற்றிக்க முடியும். அது ஃபங்க்ஷன் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஏரோ பட்டன் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி டவுன் இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு அந்த ஆர்ஜிபி வந்து ஸ்பீடாக போகணுமா கம்மியாக போகணுமா அப்படின்னு நம்ம கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். இந்த கீபோர்டில் இருக்கிற ஆர்ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. சூப்பராக இருக்கா. ஸோ இதே மாதிரி நமக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் சப்போர்ட் வந்துருக்கு. அந்த சாஃப்ட்வேர் சப்போர்ட்லாம் நமக்கு இன்னும் நிறைய வந்து பண்ணிக்க முடியும். ஸோ என்னென்ன பண்ணலாம், உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் கீக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி வந்து அசைன் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் அமுத்தி நமக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஏ பட்டன் கிளிக் பண்ணால் ஐடி ஓப்பன் ஆகணும். ஃபங்க்ஷன் பட்டன் கிளிக் பண்ணிட்டு என் பட்டன் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து எனி டெஸ்க் ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்காக நமக்கு சாஃப்ட்வேர் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. அவங்க வெப்சைட்டில் போய் நம்ம ஈஸியாக வந்து சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஒன் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி முடிச்சக்கப்புறம் நம்ம வந்து சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த கீபோர்ட் பட்டன் இந்த பட்டன் கிளிக் பண்ணி இந்த பட்டன் கிளிக் பண்ணால் இது வந்து லான்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்காது. ஸோ இந்த கீபோர்டில் வந்து பார்த்தா ஒரு மெயின் ஃபீச்சர் அது. இந்த கீபோர்டில் எனக்கு பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்ட். அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம கீபோர்டில் வந்து பார்த்தா நம்ம கையை வச்சு நம்ம ஈஸியாக வந்து டைப்பிங் வந்து பண்ணிக்க முடியும். அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிக்கலாம் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டிட்டாச்சபிள் அட்டாச்சபிள் மாதிரி தான். ஸோ உங்களுக்கு வேணுன்ற டைம் வந்து நீங்கள் ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம், வேணாம் டைம் எடுத்துக்கலாம். ஸோ நான் எப்பவுமே வந்து மாட்டி வச்சிருப்பேன். எனக்கு அதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த கீபோர்டில் வந்து பார்த்தா கிரிப்பிங் வந்து நல்லா இருக்குது. ஸோ நம்ம மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 ஸோ நமக்கு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 7 கிரிப் வந்து அட்டாச்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இப்போ வந்து ஓப்பன் பண்ணும்போது நம்ம சவுண்டு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சவுண்டு கேளுங்க. சவுண்டு சொல்கிறத விட நமக்கு அந்த பில் குவாலிட்டி நல்லா இருக்குது. நம்ம கேட்டால் உடஞ்சே போயிருமோ அந்தளவுக்கு இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக வந்து பண்ணி இங்கே மேலேயும் கீழே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளால் வந்து பார்த்தா ஃப்ளாட்டாக வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். இது எல்லாத்தையுமே எனக்கு இது பிடிச்சதே வந்து பண்ண சவுண்டு தான். ஸோ மோஸ்ட்டாக இந்த கீபோர்ட் நான் வாங்கினதுக்கான காரணமே வந்து பண்ண அந்த சவுண்டுக்காக தான். ஸோ சவுண்டை கேளுங்க. நம்ம ஒவ்வொரு கீக்கு வந்து பண்ண தனித்தனி சவுண்டாக கேட்குது. ஓகே, இந்த கீபோர்டு வாங்கினதுக்கான முக்கியமான காரணமே வந்து பார்த்தா இந்த மெக்கானிக்கல் சவுண்டுக்காக தான். நார்மல் கீபோர்டு வந்து சவுண்டு வேறு மாதிரி கேட்கும். பட் இது மெக்கானிக்கல் கீபோர்டு இன்னும் சவுண்டு வேறு மாதிரி கேட்கும். சூப்பராக வந்துருக்கு. நார்மலாக வந்து பார்த்தா ஒயர்டு கீபோர்டு, ஒயர்லெஸ் கீபோர்டு நமக்கு வந்து பட்டன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி கேப்பில் இருக்கும். அந்த கம்மி கேப்பில் குப்பையெல்லாம் போயிடும். பட் இந்த கீபோர்டு வந்து அந்த அளவுக்கு போகிறக்கான சான்ஸ் நினைக்கிறோம். நமக்கு வேணால் நம்ம எல்லா பட்டனையும் ரிமூவ் பண்ணிவிட்டு வந்து க்ளீன் பண்ணிட்டு மாதிரி வந்து மாட்டிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்துருக்கு. ஸோ கீ ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஜஸ்ட் கையை வச்சு எடுத்தாலும் நமக்கு வந்து இப்போ ஆட்டோமேட்டிக் கீ வந்துடுது. பட் சென்டரில் இருக்கிற கீலாம் நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு GH J எல்லாம் சென்டரில் இருக்கும், அதெல்லாம் எடுக்க முடியாது. அதுக்கு நமக்கு வந்து அந்த ஒரு கீ மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஈஸியாக மாற்றிக்க முடியுது. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது.
ஓகே கைஸ், ஸோ இதான் வந்து இப்போ அந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து பண்ண காஸ்மிக் பைட் எப்படி இருக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மெயினாக வந்து இப்போ கொஞ்சம் நாள் கழிச்சு நான் வந்து ஃபுல் ரிவ்யூ போட்டு ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு இனிஷியல் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த கீபோர்டு வந்து பார்த்தா நமக்கு அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் ரெண்டுலேயுமே வந்து கிடைக்குது. காஸ்மிக் பைட் Gk-30 ரெண்டுக்கான லிங்க்கும் வந்து இப்போ டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். நமக்கு ஓவராலாக நமக்கு வந்து எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்டால் நான் வாங்கும்போது வந்துட்டு 3300 வந்து வாங்கியிருந்தேன் அமேசானில். இப்போ ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசானில் ரெண்டு சேம் ப்ரைஸாக தான் இருக்குது. ஃப்ளிப்கார்ட்லேயும் 3500, அமேசான்லேயும் 3500 வந்துருக்கு. ஆர்டர் போட்டு ஒரு 2 to 3 டேஸ்க்கு எனக்கு வந்து ஈஸி கிடச்சிருச்சு. ஓகே, நீங்கள் இந்த மெக்கானிக்கல் கீபோர்டு பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் தான் மெக்கானிக்கல் கீபோர்டு யூஸ் பண்ணுறீங்களா? கீழே மறக்காம அது என்ன நேம் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ அவ்வளோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இங்கே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவில் தான் நல்ல சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.